சிலுவையின் ஆசிர்வாதங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் நேரத்தில் 7 வார்த்தைகளை பேசினார். அதில் முதலாவது வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். கல்வாரி இயேசுவின் அன்பு வெளிப்படுகிறது. ஜனங்கள் அழிந்து போய்விடக்கூடாது, நித்திய ஜீவனை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக அவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவரே, இவர்கள் அறியாமல் செய்கிறாங்க, இவர்களை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி வேண்டுவதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம். யோசேப்பு சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பின் சகோதரர்கள் அவனுக்கு வெகு தீமையான காரியங்களை செய்தார். ஆனால் யோசேப்போ அதை மன்னித்தான். அதன் நிமித்தமாய் கர்த்தர் யோசேப்பை ஒரு மகா உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தார். எல்லாரையும் போஷிக்கும்படியாய் வைத்தார். வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படியாய் எல்லா தீமைகளையும் நன்மையாக முடிய பண்ணினார். மன்னிக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளாய் வருகிறது. 2 கொரிந்தியர் 2:10-11 பவுல் சொல்கிறார், எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவுடைய சன்னிதானத்தில் மன்னித்திருக்கிறேன். சாத்தானால் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சாத்தான் நம்ம குடும்பத்தை எப்படி அழிக்கணும் என்று முடிவு செய்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த மன்னிக்காமல் இருக்கும் பொழுது அவனுடைய தீமையான காரியங்களை குடும்பத்திற்குள் செலுத்துவான். அதனால்தான் கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் மன்னிக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டுடைய சமூகத்தில் யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறோன்னு சொன்னால், ஆண்டவரே, இவர்களை மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்போஸ்தலர் 7:60 ஸ்தேவானை குறித்து நாம் பார்க்கிறோம். 7:59 சொல்கிறது, கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி அவன் நித்திரை அடைந்தானாம். அவனுக்குள்ளாய் விசுவாசமும் பரிசுத்த ஆவியானவரும் இருந்ததை நாம் காண்கிறோம். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்வோம், பரிசுத்த ஆவியானவரை ஜெபிப்போம், இந்த சுவாபம் நமக்கு வரும்படியாய் கேட்போம். எல்லாரையும் மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க ஏசப்பா, கல்வாரி சிலுவையில் ஏன் பாவத்தை மன்னித்தீங்களே, நாங்களும் மற்றவர்களுக்கு மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிங்க. யோசேப்பின் ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பங்களை நிரப்பும். எல்லா துதிகன மகிமையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. ஆமென்.